பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமாக தான் இருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். இல்லை சத்துருவினுடைய போராட்டங்களா அல்லது சில நிந்தையின் பாதைகளிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் என் தேவன் எல்லாவற்றையும் விடுவித்து நம்மை நடத்துகிறதற்கு வல்லவர் என்ற விசுவாசத்தை மாத்திரம் எந்த சூழ்நிலை மேலுமே என்னை கைவிட்டு விடாமல் நிற்போமானால் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலே தேவன் ஆகிய கர்த்தர் நம்மோட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனம். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, என்ன கட்டுகள், என்ன நிந்தைகள் மத்தியிலே இன்றைக்கு நீங்கள் போய் கொண்டிருக்கிறீங்க? நீங்கள் போய் கொண்டிருக்கிற பாதையில் உங்களை பிடித்திருக்கிற நுகங்கள் என்ன? நுகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சத்துரு கொண்டு வருகிறதான சில போராட்டமான சூழ்நிலைகள், சில சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை, சில சத்துருவினுடைய போராட்டங்கள், உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற சில மனிதர்களால் செய்யப்படுகிற காரியங்கள், சில பாவத்தினுடைய நுகங்கள் அல்லது சில சாபத்தினுடைய முகங்கள் உங்களுக்குள்ளே இருக்குமானால் அதை இன்றைக்கு தேவன் உடைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நம்மை பிடித்திருக்கிற நுகங்களை கர்த்தர் நொறுக்க போகிறார். அது பாவம் என்கிற நுகமாக இருக்கலாம், அல்லது சாபம் என்கிற நுகங்களாக இருக்கலாம், வியாதி என்கிற நுகங்களாக இருக்கலாம், வறுமை தரித்திரியம் என்ற நுகங்களாக இருக்கலாம். எந்த நுகங்களாக இருந்தாலும் என் தேவன் அவைகளை நொறுக்கி நம்மை விடுதலை ஆக்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு என்ன கட்டுகளில் நிற்கிறீங்க? பாவத்தின் கட்டுகள், பாவத்தினுடைய வேரில் நான் சிக்கி கொண்டு இருக்கிறேன், அல்லது வியாதியின் போராட்டத்தில் நான் நிற்கிறேன், இல்லை இந்த மாதிரி சூழ்நிலைகளை தான் நான் வாழ்நாள் முழுக்க கடந்து போய் கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் என்ன காரியத்தை நினைத்து இன்றைக்கு ஒரு வேளை கலங்கின நிலைமையில் இருக்கிறீங்களோ, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் மேல் இருக்கிற நுகங்கள் முறிய போகிறது. உன்னை சுற்றிலும் கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுகளை எழும்ப முடியாதபடிக்கு எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் சரி, பிரயாசப்படுகிறதற்கு ஏற்ற பலன் கிடைக்காதபடிக்கு நொறுங்கி 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 எழும்பணும்னு நினைக்கும் போது எல்லாமே நம்மை சறுக்கி விழ பண்ணுகிறதான சில கயிற்றுகளை கர்த்தர் அறுக்க போகிறார். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் என்ன வார்த்தையை முன்வைத்து காத்திருக்கிறீங்க? என்ன காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு காத்திருக்கிறீங்க? அந்த காரியத்தை தேவ சமூகத்துக்கு முன்பாக இருந்து பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அநேகமான தடைகள், அநேகமான போராட்டங்கள், அநேகமான காரியங்களுக்குள்ள நிற்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னா, அந்த நுகங்கள் முறிகிறது. உங்களுக்கு வியாதி என்ற நுகம் முறிகிறது. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து இந்த நுகங்கள் எல்லாவற்றையும் முறிக்கிறதற்கு என் தேவன் போதுமானவர். இப்போ கர்த்தர் நம்மக்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் எத்தனை காலம் அதில் போராடிட்டு இருக்கிறீங்க? எத்தனை வருஷங்கள் நீங்கள் அந்த நுகத்தில் போராடுறீங்க? நாளுக்கு நாள் இந்த நுகங்கள் உங்கள் மேலே இருக்குமானால் அதனுடைய பாரங்களை உங்களால் சுமந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால அந்த நுகங்களை நான் முறிக்க போகிறேன். என்ன நுகங்கள் இன்றைக்கு உங்களை பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறது? உங்களை எழும்ப முடியாதபடிக்கு, உங்களை தேவன் பக்கமாய் சேர முடியாதபடிக்கு என்னென்ன நுகங்கள் இருக்கிறதோ அந்த நுகங்கள் எல்லாமே இப்பொழுதே உடைய போகிறது. கர்த்தர் அதை உடைத்து எறிகிறார். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே கர்த்தருடைய வல்லமை அநேகரை சந்திக்க போகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, என்ன கட்டுகளில் இருக்கிறீங்களே, இப்ப தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தர் அந்த கட்டுகளை உடைக்க போகிறார். பாவ சாப கட்டுகள் மாறுகிறது. பாரம்பரிய சாபத்தினுடைய வேர்கள் நீக்கப்படுகிறது. சத்துருவினுடைய திட்டங்கள் போல் மந்திரவாதம், வெளி சுனியத்தினால் பாதிக்கப்பட்டு சில நுகங்களை நான் சுமக்கிற நிலைமை வந்துவிட்டது. வியாதியினால் எப்பொழுது பார்த்தாலும் வியாதி பலவீனத்தின் நுகங்களால் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன், அல்லது பாவத்தினுடைய வேரிலே நான் சிக்கி கொண்டு இருக்கிறேன். வெளியில் வரணும்னு நினைக்கும் போது வெளியில் வர முடியாதபடிக்கு பல விதங்களில் தடை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அந்த நுகங்களை இயேசுவின்
இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் முறிக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று இன்னைக்கு நம்ம கேட்க போறோம், தகப்பனே எல்லா கிரியைகளையும் கர்த்தர் நொறுக்குவீராக, எங்களுக்கு விரோதமாய் நிற்கக்கூடிய நுகங்கள் நொறுங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால என்னென்ன நுகங்கள் காணப்படுகிறதோ, உம்முடைய பிள்ளைகளை வாதித்து கொண்டிருக்கிற எல்லா நுகங்களும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே நொறுங்கி விழுவதாக. எந்த நுகமாக இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தினால நுகங்களை முறித்து கட்டுகளை அறுக்கிற என் தேவனுடைய வல்லமை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்குவதாக. இப்பொழுது அந்த கட்டுகள் அறுக்கப்படுவதாக. கட்டி வைத்திருக்கக்கூடிய கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் அவைகள் அறுக்கப்படுவதாக. தேவனுடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, தேவனுடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. இன்னும் அதிகமாக உமக்குள்ள நிற்கும்படிக்கு இந்த வாதைகளை மேற்கொள்ளும், இந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ளும், இந்த நுகங்களை முறிக்கப்படவும், கர்த்தருக்குள்ளாக இன்னும் எரிந்து பிரகாசிக்கவும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக. கர்த்தாவே, உடைய வல்லமையும் உடைய பலனும் நிறைவாயும் உடைய பிள்ளைகள் மேலே இறங்குவதாக. நுகங்கள் மாறுவதாக, நுகங்கள் முறிவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால உம்முடைய பரிசுத்த ஆவியின் அக்னியினால எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக, எல்லா கூறுகளும் நொறுங்குவதாக. வேதனுடைய கூர் அவர்கள் வாழ்க்கையில நீங்கி ஒரு தேவனுடைய சமாதானம், தேவனுடைய பிரசன்னம் நிறைவாயுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில காண்பிக்கப்படுவதாக. கர்த்தருடைய அபிஷேகத்தின் பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நிரம்பி வழிவதாக. இந்த சத்தத்தை கேட்கிற எந்த இடத்திலிருந்து இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ அந்த தலைவருடைய நுகங்கள் முறிவதாக, அந்த மனுஷனுடைய நுகங்கள் முறிவதாக, அவருடைய பாவங்கள் நீங்குவதாக, சாபங்கள் நீங்குவதாக, வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. கர்த்தருடைய வல்லமை பலமும் பயங்கரமுமாய் வெளிப்படட்டும். கர்த்தர் நுகங்களை முறிக்கிறவராய் எங்கள் மத்தியில் அசைவாடுகிறதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே உங்கள் பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. பரலோகத்தின் தேவன் எங்களை ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.